இயேசுவின் விண்ணேற்பு விழாவுக்கு பின்வரும் திங்கள். நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 16, அருள்வாக்குகள் 29 தொடக்கம் 33 வரை. உண்மையை எதிர்கொள்வது எல்லோருக்கும் கடினமான ஒன்று. குறிப்பாக வேதனையான உண்மையை எதிர்கொள்வது அதைவிட கடினம். தாமே உண்மையும் உயிருமாக இருந்ததால் உண்மையை இயேசுவால் எதிர்கொள்ள முடிந்தது. இயேசு இன்றைய நற்செய்தியில் 2 விதமான வேதனையான உண்மைகளை வெளிப்படையாகவே உணர்ந்து சொல்லுகிறார், விழிப்புணர்வோடு சொல்லுகிறார். ஒன்று, தனக்கு நேரிடப் போகும் வேதனையான உண்மை. 2, தம் சீடர்களுக்கு ஏற்பட போகும் வேதனையான உண்மை. இன்றைய நற்செய்தியில் சீடர்களின் உண்மை நிலையை இயேசு எதிர்கொள்கிறார். நேரம் வருகிறது, அப்போது நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள் என்று வெளிப்படையாகவே தன் சீடர்களிடம் பிரிவு உபச்சார போதனையிலே கூறுகிறார். நீங்கள் பிரமாணிக்கமாக இருக்க மாட்டீர்கள். என்னை நீங்கள் தனியாக விட்டுவிட்டு ஒவ்வொருவரும் தத்தம் வழியே செல்வீர்கள். நானே வழி என்று சொன்ன என் வழியை விட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய பாதையில் செல்வீர்கள். தன்னுடைய சீடர்கள் பயந்து ஓடுவார்கள். தன்னுடைய பாடுகள் வரும்போது தங்கள் நலனையே முதன்மையாக தேடுவார்களே ஒழிய தம்மோடு இருந்து தனக்கு உதவிக்கரம் நீட்ட மாட்டார்கள் என்பதனை விழிப்புணர்வோடு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வேதனையை, உண்மையை வெளிப்படுத்துவதற்கு இயேசு மிகவும் கஷ்டப்பட்டிருக்க வேண்டும். எனினும் இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார், நீங்கள் ஓடிப்போனாலும் உங்கள் நம்பிக்கையை காத்துக்கொள்ள நான் உங்களுக்கு உதவுவேன். நீங்கள் என்னில் அமைதியை காணும் பொருட்டு நான் நடக்கப் போகின்ற எல்லாவற்றையும் நடக்கப் போவதற்கு முன்னாலேயே உங்களுக்கு தெரியப்படுத்திவிட்டேன். யோவானின் நற்செய்திப்படி உயிர்த்த இயேசு முதலாக சீடர்களுக்கு வழங்கியது உங்களுக்கு சமாதானம். தோல்விக்கு பிறகு தந்தை அவரை நேசிப்பது போல நம்மையும் இயேசு நேசிப்பதால் நாம் அனைவரும் இயேசுவின் அமைதியை நம்மில் காண முடியும். நீங்கள் அமைதியை காண்பீர்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு சீடர்களுக்கு ஏற்பட போகின்ற கசப்பான உண்மையை எடுத்துரைக்கிறார். உங்களை இந்த உலகம் வெறுக்கும், பகையாளியாக நினைக்கும். உலகத்தில் உங்களுக்கு வேதனை இருக்கும், போராட்டம் இருக்கும். என் வழியை நீங்கள் விட்டு போவீர்கள். ஆனால் மீண்டும் அந்த சிலுவையை பாதை நோக்கி நீங்கள் வருவீர்கள். அந்த பகைமையின் மத்தியில் நீங்கள் நான் தரும் அமைதியை காண்பீர்கள். துணிவோடு இருங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அதே போல நீங்களும் நானும் இன்றைய உலகில் இயேசுவின் வழியில் நடக்க வேண்டுமென்றால் போராட்ட களம் உண்மையாகவே நமக்கு இருக்கிறது. வேதனை இருக்கிறது. அதன் மத்தியில் கடவுள் நம்மோடு இருக்கிறார். இயேசுவோடு இருந்த தந்தை அதே போல நம்முடைய வேதனையின் போது, நம்முடைய போராட்டத்தின் போது இயேசு நம்மோடு இருக்கிறார் என்கின்ற துணிவோடு பயணிப்போம். ஆமீன்.